ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். நானும் அவங்க இந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டிஐஒய் 2021க்கான பிளானர் பார்க்க போகிறோம். வெரி யூஸ்ஃபுல் பிளானர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போல்லாம் பிளானர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லோ ஒரு ஆஃப்லைன்லையோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 300 மோர் தென் 3000 வரைக்கும் இருக்குது. பட் நம்ம வந்து வீட்டிலேயே ஒரு 100 rupees அளவில் ஒரு பிளானர் ரெடி பண்ணிடலாம். வெரி யூஸ்ஃபுல் இல்லை. ஸோ பிளானர்ஸ் வந்து நம்ம ஒரு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட ஒர்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அதுவும் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு பண்ணிடலாம். பட் வந்து உங்கள் வீட்டில் அந்த பொருட்கள் இல்லைன்னா அது ஒரு 100 rupees ஆகும். பட் இருந்தாலும் மோர் தென் நான் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே உங்ககிட்டே இருக்கும். சரி வாங்க இந்த பிளானர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பியூட்டிஃபுல் பிளானர் செய்கிறதுக்காக. கம் ஆன். ஓகே, அந்த பியூட்டிஃபுல் பிளானர் செய்கிறதுக்காக நம்ம மெட்டீரியல்ஸ் முதல்ல என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு அன்ரூல்ட் நோட் எடுத்துக்கோங்க. ரூல்டு வேண்டாம், அன்ரூல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஷார்ட் சைஸ் கிளாஸ்மேட் நோட் புக் தான் எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஸ்கெட்சஸ் எடுத்துக்கோங்க. சிசர், கத்திரிக்கோல் ரொம்ப முக்கியம், அதனால் கத்திரிக்கோல் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஸ்கேல், பென்சில், ரைசர், ஷார்ப்னர் உங்களுக்கு எப்படி தோணுதோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் தேவை. அண்ட் ப்ளூ அண்ட் பிளாக் பென் எடுத்துக்கோங்க. பட் நான் இன்றைக்கி ஃபுல்லாக பிளாக் பென் வச்சு போக போகிறேன். அண்ட் கில்டர் பென்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வச்சு நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அண்ட் தென் ஒரு ஹைலைட்டர், நம்ம நோட் புக்கில் ஹைலைட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஹைலைட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபெவிஸ்டிக், ப்ரோ சர்க்கிள் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ஸ்டென்சில் இருந்தாலும் ஸ்டென்சில்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் 2 A4 ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் வந்து நோட் கவர் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். அண்ட் தென் இப்போ இதுதான் மெயின் திங், நான் வந்து பிரிண்டர் எடுத்திருக்கேன். ஒரு 10 ஷீட்ஸ் வந்து பிரிண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நெட்டில் இல்லை பிரிண்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். பியூட்டிஃபுல் கோட்ஸ் ஃபார் 2021 அப்படி சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல் திங்ஸ்லாம் வரும். ஸோ மந்த்லி கேலண்டர் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கலர் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தான் ஐ திங்க் செலவாகும். மற்றபடி எல்லாமே நம்ம வீட்டிலையே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் முதல்ல கலெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம வந்து பிளானர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் அந்த எழுதியிருக்குல்ல, கிளாஸ்மேட்ஸ் நோட் மோஸ்ட்டால் எல்லா நோட்லேயுமே வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இது முதல்ல டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃப்ரண்ட் பேஜ் நீங்கள் வேறு எதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இது இண்டெக்ஸ் தான். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது நோட் புக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போது அந்த ஃபஸ்ட் பேஜை தூக்கி அந்த நட்டம் கார்ட்போர்டுக்குள்ளே அது மேலே ஒட்டிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இந்த பக்கமும் ஒட்டிக்கோங்க. வந்து நான் டாப் லேயரை வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு A4 ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் பிரிண்டர்ஸ்லேருந்து காப்பி பண்ணி எடுத்துருக்கேன்ல, அது நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபெவிஸ்டிக் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற கம்ஸை விட. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பி ஹாப்பின்னு ஒட்டியிருக்கேன் என்னோட குவைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் பேஜ் விட்டுடுங்க, நீட்டாக இருக்கும். செகண்ட் பேஜில் நான் பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்ததில்ல மந்த்லி கேலண்டர், அதில் 2021 என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அதை கட் பண்ணி எடுத்து என்னோடய ஃப்ரண்ட் பேஜில் நான் ஒட்ட போகிறேன். ஐ திங்க் அது ஃப்ளாரல் டிசைன் என்னை ரொம்ப கவர் பண்ணிச்சு. ஸோ அந்த க்யூட்னஸ்க்காக அதை நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். அண்ட் தென் அதை திருப்பிக்கோங்க. திருப்பினதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது 2021. இந்த சைடில் வந்து நம்ம வந்து ஸ்கேல் பென்சில் வச்சு லைன் போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ லைன் போட்டுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளானரில் நீங்கள் என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் பட் நான் சம் ஐடியாஸ் தான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டெய்லி ஒர்க்ஸ் ஷெட்யூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த சைடில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, திஸ் பிளானர் இஸ் பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானர் வந்து யார் வந்து மெயின்டைன் பண்ண போகிறாங்களோ அவங்களோட ஃபோட்டோ ஒட்டுறதுக்காக, ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான். இது நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்காக நான் வந்து ஒரு க்ரீன் லீஃப் அண்ட் ஒரு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துக்கிறேன் அந்த பார்டருக்காக. அண்ட் தென் நான் உங்ககிட்ட சொன்னல திஸ் பிளானட் இஸ் பிலாங்ஸ் டு, ஸோ அந்த குவெட்ஸ் வந்து நான் எழுதுகிறேன், கீழே என்னோடய நேமும் எழுதிக்கிறேன். ஸோ பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி உங்களோட பிளானர்ஸ்லாம். இந்த மாதிரி பிளானர்ஸ் தான் வந்து மார்க்கெட்ஸில் வந்து அவைலபிள்ஸாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம பிளானர் நம்மளே ரெடி பண்ணுறது ஒரு தனி சுகம் இல்லை. ஸோ பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஐ திங்க் நான் உங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ் ஃபுல்லாக இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ ஆல் லவ்ட் இட்.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, திஸ் பிளானட் பிலாங்ஸ் டு மை நேம் இந்துமாதேவி. ஸோ திஸ் நான் வந்து கொஞ்சம் நல்ல எழுதுறவங்களாம் கிடையாது, ஹேண்ட் ரைட்டிங்லாம் கிடையாது. பட் வந்து எனக்கு தெரிஞ்ச லெட்டர்ஸ் ஹேண்ட் ரைட்டிங்கில் நான் எழுதியிருக்கேன். ஐ திங்க் ஹோப் யூ ஆர் லைக் இட். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்க்கு இப்போ மூவ் ஆகிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வந்து கோல்ஸ் அண்ட் ட்ராவல் டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சைக்கிளை எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அண்ட் டாப் 5 கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு அது இருந்துச்சு. ஸோ அந்த A4 ஷீட்டை வந்து அழகாக ட்ரிம் பண்ணி கட் பண்ணி அந்த சைட் பேஜில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் சைடில் பேஸ்ட் பண்ணிவிட்டு டாப் 5 கோல்ஸ்ன்னு தான் எழுதியிருக்கேன். ஸோ அதனால் நான் 5 டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ 5 டாட்ஸ் மீன்ஸ் 5 கோல்ஸ். நான் அந்த 2021 எதெல்லாம் முடிக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த 5 கோல்ஸ் வந்து நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன். அண்ட் தென் திஸ் சைட் வந்து நான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் டு, எங்கெல்லாம் நான் ட்ராவல் பண்ண போகிறேனோ ஸோ அந்த ட்ராவல் இதுக்காக எழுதியிருக்கேன். ஓகேங்களா. 2021 நான் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஐ திங்க் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த ட்ராவல் டு பேஜ். ஐ திங்க் ஸோ ட்ராவல் டுன்னு போட்டுட்டு எம்டி ஸ்பேஸ் விட்டுட்டு 2021 அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம், ஹைலைட்டர் வச்சு. பட் ரொம்ப அழுத்தி பண்ணிடாதீங்க, அதோட அப்படியே பின்னாடி பக்கம் வந்து அதோட ட்ரேஸ் விழுந்துடும். ஓகேங்களா, தெரியுது பாருங்கள். ஸோ லைட்டாக பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த பக்கமும் நல்ல பார்டர்ஸ் போட்டுட்டு ஸோ ஜான்வரிக்கு நம்ம மூவ் ஆகிட்டோம். ஸோ ஜான்வரியில் வந்து இந்த ஃபஸ்ட் பேஜ் இது பாருங்கள், இந்த மாதிரி நான் பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்ததெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணுறேன், இந்த கேலண்டர். ஸோ இதெல்லாம் வச்சு நான் ஜான்வரிக்கான இது பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம மணி கொடுத்து வாங்குகிற பிளானர்ஸ்லாம் இப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலே வந்து பியூட்டிஃபுல் கோட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அழகாக வந்து இது பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அண்ட் தென் நம்ம வந்து ஜான்வரியோட ஃபுல் மந்த் கேலண்டருக்கு போயிடலாம். ஓகேங்களா. ஃபுல் மந்த்லி பிளானர், இதுதான் வந்து மந்த்லி பிளானர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பிளானர்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது ஆல்ரெடி. அதுவே லைன்ஸ்லாம் போட்டு அழகாக வந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே ஸோ அந்த மாதிரி டேட் வைஸ் போட்டு அவைலபிளாக இருக்குது ஆன்லைன்ஸில். நம்ம வந்து பிரிண்ட் அவுட் கூட எடுத்து பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல். நம்ம ஏன் பிரிண்ட் அவுட் எடுத்து மணி வேஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால இப்படி நம்மளே வந்து நம்மளோட பிளானர்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி மந்த்லி பிளானர். ஸோ இப்போ டே பை சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன் ஒரு டேட்டுக்காக. ஸோ அந்த டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் நீங்கள் பண்ணணுமோ, என்னென்ன வந்து நீங்கள் வந்து அந்த மந்தில் வந்து அந்த பர் டேக்கு என்ன பண்ணணுமோ ஸோ அது எல்லாமே எழுதிக்கலாம். பிளான்ஸ் ஃபார் த மந்த்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன். அண்ட் 2 கில்ட்டர் பென்ஸ் வச்சு டேஸோட நேம் எழுதிக்கிறேன். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதி முடிச்சுடுங்க. முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மந்த் கேலண்டரை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி டேட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஃப்ரைடே ஸோ 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃப்ரைடேலேருந்து அப்படியே 31 Jan 31 ஸோ 31 வரைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு க்யூட்டான மந்த்லி பிளானர் ரெடி. ஐ திங்க் நல்லா இருக்குது. ஸோ முடிஞ்சிச்சு, மந்த்லி பிளானர் ரெடி. அண்ட் தென் நான் வந்து இப்போ வந்து கரியர் கோல்ஸ் ஆஃப் த மந்த்க்கு மூவ் ஆகுறேன். ஸோ கோல்ஸ் ஆஃப் த மந்த் மீன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேப்லெட் காலம்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன கோல்ஸ் அந்த மந்தில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நான் போட்டுக்கலாம். ஸோ நான் 4 காலம்ஸ் எதுக்கு போட்டிருக்கேன்னா கெரியர் கோல்ஸ் அண்ட் ஹெல்த் கோல்ஸ், மணி கோல்ஸ் அண்ட் செல்ஃப் கேர் கோல்ஸ். ஸோ இந்த 4 கோல்ஸை வந்து நான் வந்து இந்த மந்தில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எய்மில் இருக்குது. ஸோ கோல்ஸ் ஆஃப் த மந்தில் கெரியர் கோல்ஸ், ஹெல்த் கோல்ஸ், மணி கோல்ஸ் அண்ட் செல்ஃப் கேர் கோல்ஸ். ஸோ இது வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்புட்ஸ் எப்படி சொல்கிறதுனா கெரியர் கோல்ஸ் நம்மளோட ஸ்டடீஸ்க்கு கரியருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோல்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் தென் வந்து நம்மளே நம்மளோட கோல்ஸ் வந்து செட் பண்ணிட்டோன்னா அந்த மந்த் ஃபுல்லாக அதுக்குள்ளே அது முடிச்சிடணும், இந்த ஜான்குள்ளே நம்ம இந்த கோல்ஸை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் வந்துடும். ஸோ அந்த ரீசனுக்காக நீங்கள் வந்து கெரியர் கோல்ஸ், ஹெல்த் கோல்ஸ், ஸோ மணி கோல்ஸ் சேவ் பண்ணணும் அப்படின்ற தாட்டுக்காக அண்ட் செல்ஃப் கேர் கோல்ஸ் ஸோ எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளோட பிளானர்ஸ் நீங்களே இந்த மாதிரி என்னென்ன கோல்ஸ் நீங்கள் வேறு ஏதாவது கோல்ஸ் நீங்கள் வச்சுருந்தா கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃப் கேர் கோல்ஸ் முடிஞ்சிச்சு. ஆனால் தென் இந்த பேஜ் நான் எதுக்கு மூவ் ஆகுறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ட்ராக். இப்போ வந்து எக்ஸ்பென்ஸ் ட்ராக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப லெஸ் பண்ணணும்னு நினைக்கணும். எப்போவுமே நம்மளோட
எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம எப்பவுமே கொஞ்சம் கம்மி பண்ண நினைக்கணும். ஸோ அதுக்காக நான் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்குன்னு ஒரு காலம் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பாக்ஸஸ் போட்டுக்கோங்க. 1 to 31 ஜான் 31ல் ஸோ 31 பாக்ஸஸ் போட்டுக்கோங்க. இது மேலே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நோ எக்ஸ்பென்ஸ் டே. நான் எந்த டேயில் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 1 to 31 வரைக்கும் போட்டுக்கிறேன். அண்ட் தென் வந்து இதில் வந்து நோ எக்ஸ்பென்ஸ் டேக்கு வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த டே வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணலையோ அந்த டே வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோ எக்ஸ்பென்ஸ் டே. அண்ட் தென் கீழே வந்து ஒரு குட்டி லெஜர் மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ டேட், எக்ஸ்பென்ஸ், அமௌண்ட் இது கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா பர்டிகுலர் டேட் அன்றைக்கி இந்த எக்ஸ்பென்ஸு இவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு போட்டுட்டு அந்த மந்த்லி லாஸ்ட்டில் வந்து ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த மந்த்தில் அப்படி சொல்லிட்டு. இது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி தான். பட் நம்ம அம்மாக்கெலாம் இதெல்லாம் வந்து பத்தாது இந்த எக்ஸ்பென்ஸ்லாம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஓகே. ஏன்னா காலேஜ் கோயிங் அண்ட் ஸ்கூல் கோயிங்ஸ்க்கெலாம் கரெக்டாக இருக்கும். ஸோ இது இப்போத்துலேருந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் மூவிங் டு ஹேபிட் ட்ராக்கர். ஸோ ஹேபிட்ஸ்லாம் நம்ம ட்ராக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸ் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. அண்ட் வாட்டர் ட்ராக்கர். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹேபிட்ஸ் நீங்கள் என்னென்ன ஹேபிட்ஸ்லாம் வந்து கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹேபிட்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ நான் 31 லைன்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் ஹேபிட்ஸ் ட்ராக்கர்னு சொல்லிவிட்டு மேலே கில்டர் பென் வச்சு எழுதிட்டு ஹேபிட்ஸை வந்து நம்ம ட்ராக் பண்ணலாம். ஸோ உங்களோட ஹோன் ஹேபிட்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஓகேங்களா? பர்டிகுலர் டே அன்றைக்கி நீங்கள் அந்த ஹேபிட் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் டே பாக்ஸை வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. பண்ணலைன்னா நீங்கள் வந்து பண்ணாமல் விட்டுடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் 31 டேஸ்க்கான ஹேபிட்ஸை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோடய சோஷியல் மீடியா ட்ராக். ஸோ யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் பிளாக். ஸோ மூணுத்துக்கும் நான் வந்து ட்ராக் பண்ண போகிறேன். இந்த மந்தில் வந்து என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ ஸோ இதில் வந்து நான் வந்து எழுதி வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ அப்லோட் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் என்ன போஸ்ட் அப்லோட் பண்ணணும், அப்புறம் வந்து பிளாகில் ஒரு போஸ்ட் போடணும். ஸோ அதுக்காக நான் ட்ராக் பண்ணுறேன். அண்ட் தென் நம்ம மூவிங் டு வீக் பிளானர். ஸோ வீக் 1. ஸோ வீக் 1க்காக நான் 7 டேஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு போகாமல் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஜான் 1, ஜான் 2, ஜான் 3 அப்படி போங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஃப்ரைடே தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஜான். ஸோ ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா வந்து அது கரெக்டாக அது வராது. ஸோ பேஜஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் இப்படி போகலாம், டேட் வைஸ் போகலாம், வீக் வைஸ் வேண்டாம். பட் வந்து 7 டேஸ் பர் வீக். ஸோ அதனால் வந்து நான் 7 காலம்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் தென் இப்படி சைடில் வந்து இப்படி ஒரு ட்ராக் போட்டுக்கோங்க, லைன்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நான் வந்து வாட்டர் ட்ராக் அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ வந்து மந்த்லிக்கு எல்லாம் வாட்டர் ட்ராக் பண்ணுவாங்க. பட் நான் வந்து அந்த டேக்கு நான் வாட்டர் ட்ராக் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அந்த டே வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த டேயில் தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். ஸோ டே பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா ஸோ அந்த வாட்டர் ட்ராக்கில் நான் வந்து 8 டாட்ஸ் வச்சுருக்கேன், 8 லிக்விட் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து குடிச்சிருக்கேன், ஸோ 8 இது குடிச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கலாம், இல்லை இன்ட்டு பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்சைடு வந்து கோல்ஸ் அண்ட் நோட்ஸ்னு எழுதியிருக்கேன். வீக்லினா கோல்ஸ் வேணுமோ இந்த பக்கம் எழுதிக்கோங்க. அண்ட் தென் நோட்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னென்ன நோட்ஸ்லாம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கவர் பண்ணிக்கோங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர் ட்ராக். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோமா இல்லையா, ஸோ அந்த சாப்பிட்டு இருந்தோன்னா நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, டின்னர் ட்ராக்கை வந்து நம்ம ட்ராக் பண்ணலாம். ஸோ இதான் வந்து என்னோடய வீக்லி பிளானர். அண்ட் தென் ஸோ மூவிங் ஆன் மூட் ட்ராக்கர். ஸோ நம்ம லாஸ்ட் வந்துட்டோம். மூட் ட்ராக்கர் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்மளோட அந்த மந்தோட மூட் ட்ராக்கை வந்து நம்ம ட்ராக் பண்ணலாம். ஸோ மூட் ட்ராக்கர் மீன்ஸ் இப்போ வந்து அந்த டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராக் பண்ணுறது வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரோ சர்க்கிள் எடுத்திருக்கேன். ஸோ அது சின்ன சைஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 31 சர்க்கிள்ஸ் போட்டுட்டு கீழே ஒரு 4 சர்க்கிள்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஹாப்பியாக இருந்தால் எப்படி, குட்டாக இருந்தால் எப்படி, பேடாக இருந்தால் எப்படி, ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கல அப்படின்ட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் வந்து எல்லோ கலர் பென்சில் இருந்துச்சுன்னா, ஸோ ஸ்மைலிஸ்க்காக தான் இது. எல்லோ கலர் கலர் பென்சில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் கொடுத்தீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் என்கிட்ட வந்து ஸ்கெட்ச் தான் இருக்குது, அது கொஞ்சம் நல்லா ட்ரேஸ் ஆகுது, அதனால நான் அது யூஸ் பண்ணலை. ஸோ பார்த்தீங்கன்னா மூட் ட்ராக்கர் இது தான். ஸோ தெரியுதுங்களா? இப்போ அந்த 31 சர்க்கிள்ஸ் பக்கத்தில் நான் டேஸ் போட்டுக்கிறேன். 1, 2, 3 ஸோ 31 வரைக்கும் போட்டுட்டேன். ஸோ மூட் ட்ராக்கர் ஃபினிஷ்.
அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் ஆஃப் த மந்த். ஸோ ஃபீட்பேக் ஆஃப் த மந்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அந்த மந்த்தில் நீங்கள் என்னென்ன ஃபீல் பண்ணீங்களோ ஸோ அதெல்லாம் ஃபீட்பேக்காக எழுதிக்கோங்க. ஸோ ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபீட்பேக் அது மந்த். ஸோ நம்மளோட பிளானர் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நீங்கள் ஜான் டு டிசம்பர் வரைக்கும் பண்ணிக்கோங்க. வெரி யூஸ்ஃபுல். ஸோ 2021க்கான பிளானர் ரெடி. ஸோ நான் பிளானர் ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 2021 வெல்கமிங் யூ and this planner belongs to Indumati V. And then so top 5 goals of the month, year and travel to and January kana oru alagana oru decoration and monthly planner plan for the month. So then and then pathina goals of the month, career goals, health goals and money goals and self care goals. And expense tracker பார்த்தீங்கன்னா no spends days, date, expense amount and then பார்த்தீங்கன்னா டோட்டல் பண்ணிவிட்டு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்களோ போட்டுக்கோங்க. அப்புறம் ஹேபிட்ஸ் ட்ராக்கர் till 31 டேஸ்க்கு போட்டிருக்கேன். என்னோடய சோஷியல் மீடியா ட்ராக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், பிளாக். நெக்ஸ்ட்டு வீக்லி பிளானர் டே வைஸ் போட்டிருக்கேன். Jan 1, Jan 2, so till Jan 7 and till Jan 31. வாட்டர் ட்ராக்கர், பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் and then goals and then notes. Week planner finished and then mood tracker என்னோட டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நான் மூட் ட்ராக் பண்ண போகிறேன். அண்ட் தென் ஃபீட்பேக் ஆஃப் த மந்த். ஸோ என்னோடய பிளானர் அருமையாக நான் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட பிளானர்ஸை கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ hope you guys like the video, share the video and subscribe to my channel and click the bell icon guys. ஸோ பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படிக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த இயர் லாஸ்ட் ஓகே கைஸ், பிளானர் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளானர் இது. ஒரு நோட் புக் வச்சு எப்படி ஒரு ஈஸியான பிளானர் செய்யுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என் இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள் ஸ்டோரிஸில். நான் வந்து எப்படி நான் போட்ட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பிளானர்ஸ் பை பண்ணுங்கள். பட் இருந்தாலும் வந்து டைம் இருக்க சொல்ல நீங்கள் இந்த மாதிரி பிளானர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்குது ஃபீட்பேக் கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, பாய்.